ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு சோயா சங்க்ஸ் நகட்ஸ் பண்ணி காட்டுறேன். இது ஆல்ரெடி நான் சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. ஓகே, இது வந்து ரஸ்க்கு தூள். நான் பிரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால் ரஸ்க்கு தூள் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்பூன் கெபாப் மசாலா, ஹாஃப் லெமனு. இது வந்துட்டு ஒரு ஸ்பூனு பீஸா சீசனிங் பவுடரு. இது ஆனியன் பவுடருன்னு நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிது, அது வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். எல்லாம் ஈச் ஒன் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடரு, டர்மரிக் பவுடரு, பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்துட்டு தேவையான பொருட்கள். வாங்க நகட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, அப்புறம் இந்த எள்ளு, இந்த மசாலாஸ் எல்லாம் சொன்னேன்ல, அது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆனியன் பவுடரு, அப்புறம் இந்த சீசனிங் பவுடரு, இந்த கெபாப் மசாலா, அப்புறம் ஹாஃப் லெமனு. ஓகேவா. வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நிறையா போட்டுறாதீங்க, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டிசையர்டு ஷேப்பில் நம்ம வந்துட்டு பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே, நான் இந்த மாதிரி ஷேப்ஸில் இது பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி. இப்போது நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூனு மைதா மாவு, ஹாஃப் ஸ்பூனு பெப்பர் பவுடரு, ஹாஃப் ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு போட்டு தண்ணி விட்டு கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஓகேவா. அவ்வளோதான், சோயா நகட்ஸு ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஓகேவா. ஹாட்டாக இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you later, bye.